ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவர். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளிலும் தேசாதிபதிகளிலும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தன்மையினால் அவனை ராஜ்யம் முழுவதையும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினாலும் ஒரு முகாந்திரமும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியலை. அவன் உண்மையானவனாய் இருக்கிறபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தையும் குறைவையும் காணப்படவில்லை. நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க இயலாது. தரியு ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டு ராஜா கட்டளை பிறப்பிட்டது உறுதியான தாக்கீடு செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் தலைவர்களும் ஆலோசனை கூறுகிறார்கள். ஆதலால் இப்போதும் அரசே, மேதியாருக்கும் பேர்சியாருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீடு மாற்றப்பட்டபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும். தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து கிடைக்கப்பட்டது என்று அறிந்தாலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேலறையை எருசலேமுக்கு நோக்கி திறந்து அங்கே தன் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷன் தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டான். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா? சிறை பிடிக்கப்பட்ட யூதா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தன் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான். ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீடும் கட்டளையும் மாறுபடக்கூடாதென்று மேதியாரும் பேர்சியாரும் பிரமாணமாயிருக்கிறார் என்று அறிவீராக. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாராக. அப்பொழுது ராஜா கட்டளையிட்டு அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாறுபடாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரையிட்டார். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விடுங்கள்.
தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷர்களை கொண்டு வாருங்கள். அவனையும் அவன் குமாரனையும் அவனின் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியில் போடுங்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன் சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களின் எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட வேண்டும். அவன் தன் தேவன் பெயரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் கூடியிருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரர்களுக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைகளில் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிலைக்கும். தானியேலை சிங்கங்களுக்கு தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். தரியுவின் ராஜ்ய பராகாலத்திலும் தானியேலின் காரியம் ஜெபமாயிருந்தது. வாவ், டேனியல் மாதிரி நானும் ஒரு விசுவாசியா இருக்கணுன்ற டவுட் தான். ராஜா கட்டளையிட்டும் 3 வேளையும் ஜெபிச்சார். ஜெபம் பண்ணதுனால சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டாலும் அவர் மேல ஒரு சேதமும் ஏற்படல. அதுக்கு காரணம் அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த். நம்மளும் விசுவாசிகளா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா கஷ்டங்கள் வரும்போது நம்ம கஷ்டங்கள் விசுவாசத்தை மூடி மறைச்சிருக்கு. ஆனா இந்த டேனியலோட வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்களும் இன்னும் விசுவாசத்தை உறுதியாவீங்க நம்புறேன். அந்த விசுவாசம் போதும் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட. May God bless you.